இயேசுவில் பிரியமானவர்களே, என்னுடைய இறை சிந்தனை பகிர்வை துவங்குவதற்கு முன்பாக இந்த முன்பாக வந்து அமருங்கள் என்று சொன்ன உடனே வந்து அமர்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். எனக்கு மிக அழகாக பக்தியாக ஒரு தியான பாடலை பாடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். ரெண்டு பேருக்கும் சேர்த்து நம்முடைய கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். இன்றைக்கு ஆண்டின் பொது காலம் 32வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இன்று தமிழக திரு அவையானது தலித் ஞாயிறு, SC/ST மக்களின் ஞாயிறாக தமிழக திரு அவை இன்றைக்கு கொண்டாடுகிறது. இந்த நாளை தமிழகம் முழுவதுமாக சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஞாயிறாக, அவர்களுக்காக இறைவேண்டல் செய்யக்கூடிய ஞாயிறாக இந்த நாளை கொண்டாடுகிறது. அதுக்குண்டான முன்னுரையைத்தான் நாம் இன்றைய திருப்பலியில் நாம் வாசித்தோம். மன்றாட்டுகள் எல்லாம் அதனுடைய அடிப்படையில் இருக்கும். அதோடு இன்றைக்கு தாயாம் திரு அவையானது இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடுகிறது. லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா. இன்னைக்கு கோவிலை பற்றி வாசகங்கள் வந்தது. தியான பாடல் கோவிலை பற்றி பாடியதனுடைய நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு தாயாம் திரு அவையானது லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுவதனால் அதற்குண்டான வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 32ஆம் ஞாயிறுக்குண்டான வாசகங்கள் இன்னைக்கு நம்ம படிக்கல. லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பினுடைய விழாவுக்கான வாசகங்களை நாம் படித்திருப்பதனால எல்லாமே கோவிலை பற்றிய வாசகங்களாக நமக்கு இருக்கின்றன. உதாரணமாக இன்னைக்கு முதல் வாசகம் நாம் என்ன படித்தோம்? எசேக்கியேல் கோவிலுக்கு செல்கிறார். ஆலயத்துக்கு ஒருவர் அவரை அழைத்து செல்கிறார். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் நாம் இன்னைக்கு வாசித்திருக்கிறோம். ஆக எசேக்கியேலை ஆண்டோடைய தூதர், அந்த மனிதர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அங்கே ஒரு காட்சி எசேக்கியேல் பார்க்கிறார். அங்கே ஆலயத்திலிருந்து தண்ணீர் வருவதையும் அது பல்வேறு இடங்களுக்கு பாய்வதையும், அப்படி தண்ணீர் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த தண்ணீரினால் பலன் அடைவதையும், அது இறுதியாக கடலில் போய் அந்த தண்ணீர் கலக்கிறதையும் என்னை முதல் வாசகமாக நாம் பார்த்தோம். எசேக்கியேல் இறைவாக இந்த காட்சியை காணுகிறார். ஆலயத்திலிருந்து தண்ணீர் வந்து அது பல்வேறு இடங்களுக்கு பாய்ந்து கடலில் கலக்கிறது என்பது என்னை முதல் வாசகத்தினுடைய செய்தி. இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியா கொரிந்தியர் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் வாசித்திருக்கிறோம். பவுலடியா சொல்கிறார், நீங்கள் ஆண்டவர் இயேசுவை அடித்தளமாக மையமாக கொண்டு கட்டி எழுப்பப்படுகிற கட்டிடமாக இருக்கிறீர்கள். தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் தூய ஆவியானவர் தங்கும் கோவிலாக இருக்கிறீர்கள். அந்த கோவில் தூயது, அந்த கோவில் நீங்களே என்று சொல்லுகிறார். ஆக பவுலடியா 2வது வாசகத்தில் கோவிலை பற்றி சொல்கிறார். ஆனால் இந்த கோவிலை பற்றி பேசவில்லை. அவர் திருச்சபை என்ற கோவிலை பற்றி பேசுகிறார். திருச்சபை நமக்கு தான் தமிழில் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனி வார்த்தை இருக்கு. ஆங்கிலத்தில் சர்ச் அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 மீனிங் நம்ம புரிஞ்சுப்போம். ஒன்று கட்டிடம். எங்கே போறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இப்போ காலையில் எங்கே போயிட்டு வந்தீங்க என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? சர்ச். அது என்ன மீன் பண்ணுறாம? இடம், கட்டிடம், ஒரு ஸ்ட்ரக்சர். ஆனால் அதே சர்ச் என்கின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னது? திருச்சபை. நாம் தான் சர்ச். வி ஆர் த சர்ச். மக்கள், இறை சமூகம், அது சர்ச். நமக்கு இதுக்கு தனித்தனி வார்த்தை இருக்கு. இது கோவில் என சொல்லுகிறோம். ஆனால் இந்த சர்ச் நம்ம என்ன சொல்றோம்? இது திரு அவை என சொல்லுகிறோம். நான் திரு அவைக்கு போயிட்டு வந்தேன் காலையில அப்படின்னு சொல்றது கிடையாது. எங்க போயிட்டு வந்தீங்கன்னா திரு அவைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. நாம் என்ன சொல்றோம்? சர்ச் பில்டிங்கை தான் மெயின் பண்றோம். ஆனால் பவுலடியா சொல்கிறார், அந்த கோவிலை பத்தி பேசல, நீங்கள் தான் கோவில் என சொல்கிறார். திருச்சபை தான் கோவில், திருச்சபை தான் சர்ச் அப்படின்னு சொல்றார். ஆக கோவிலை பற்றி 2வது வாசகம் பேசுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கோவிலை தூய்மைப்படுத்துகிற, எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற அந்த நிகழ்வு வாசகம். இது எல்லாருக்குமே பழக்கமான பரிச்சயமான ஒரு வாசகம்.
ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தில் சாட்டை எடுத்து அங்கே வியாபாரம் செய்வரையிலும் அவர் துரத்துகிற நிகழ்வு. என் இல்லம் இறைவேண்டல் வீடு என உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எல்லா வாசங்களும் ஆலயத்தை பற்றி இருக்கக்கூடிய வாசங்களாக இருக்கின்றன. முதல்ல லூத்தரன் பேராலயம் என்றால் என்ன? லூத்தரன் பேராலயம் என்பது எங்கே இருக்கு? இதனுடைய வரலாறு என்ன? ஒவ்வொரு வருஷம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விழா கிடையாது. ஆனாலும் இந்த விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று திருச்சபை நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே, ரோம் நகர் அல்லது ரோம் நகரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய, ரோமை சுற்றி இருக்கக்கூடிய, வேட்டிகனை சுற்றி இருக்கக்கூடிய, வத்திக்கானை சுற்றி இருக்கக்கூடிய 4 பேராலயங்கள் இருக்கின்றன. ரோமுக்குள்ளே இருக்கிற வத்திக்கானுக்குள்ளே இருக்கக்கூடிய பேராலயம் சென்ட் பீட்டர் ஸ்கொயர், ராயர்களுடைய பேராலயம். அங்குதான் இப்போது போப்பு தங்குகிறார். அவருடைய ரெசிடென்ஸ் இங்கே இருந்து. முன்னாடி போப்பு வெளியே தங்கிட்டு இருந்தார். பிரான்சிஸ் அங்கு தங்கலை, வெளியே தங்கிட்டு இருந்தார். ஏனென்றால் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அரண்மனை ஓடி இருக்கும், எல்லா வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை. பிரான்சிஸ் அதை ஏற்றுக்கலை. நான் சாதாரண ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன் அப்படின்னு தங்கினார். கடைசி வரைக்கும் அங்கேதான் இருந்தார். ஆனால் மற்ற எல்லா திருத்தந்தைகளுமே அந்த வத்திக்கான் நகரில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச், அந்த பேராலயம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய மியூசியம், அது ஒட்டி இருக்கக்கூடிய திருத்தந்தையினுடைய அலுவலகம், அங்கே தான் அவன் தங்கினாங்க. இது சென்ட் பீட்டர் சர்ச், பீட்டர் ஸ்கொயர். 2வது வத்திக்கான் நகருக்குள்ளே இருக்கக்கூடிய 3 பேராலயங்கள். அதில் ஒன்று சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் பேராலயம். சென்ட் பால்ஸ் பவுலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பேராலயம், அதுவும் மிகப்பெரிய பேராலயம். 3வதாக ரோமையில் இருக்கக்கூடிய பேராலயம் அன்னை மரியாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பேராலயம். பிரியமானவர்களே, திருத்தந்தையினுடைய பிரான்சிஸ், முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ், அவருடைய சடலம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம் இந்த அன்னை மரியாளுடைய பேராலயம். மிகப்பெரிய பேராலயம். அது ஒரு ஓரமாக சென்ட்ரல் எல்லாம் பதிக்காம ஒரு ஓரமாக, அதுவும் ஓரமாக பதித்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய துன்பமான, கஷ்டமான, தன்னுடைய மன நெருக்கடிக்குள்ளான அல்லது அவர் துன்பங்களை சந்திக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் அவர் போய் ஜெபித்தது அந்த பேராலயத்தில், அன்னை மரியாளுடைய பேராலயத்தில். அங்கே ஒரு குழந்தை இயேசு சுரூபம் இருக்கும், திருக்குடும்ப படம் இருக்கும். அங்கே தான் போய் அவர் ஜெபிப்பார். எனவே அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல ரொம்ப எளிமையாக அவர் அந்த ஆலயத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார். நான் முன்னாடி கூட சொன்னேன், போப் பிரான்சிஸ் கூட போடலை அவருடைய கல்லறையில். சாதாரண ஸ்லாப் தான். நம்ம தான் கல்லறையில் பெருசாக கட்டுறோம், கீழே போச்சு சாதாரண ஸ்லாப். அதில் பிரான்சிஸ் என்ற பெயர் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது. போப்பு கூட போடல. இட்ஸ் வெரி சிம்பிள். மற்றவர்கள் எங்கே புதைப்பாங்கன்னா சென்ட் பீட்டர் ஸ்கொயர், பேதுருடைய பேராலயத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மற்ற திருத்தந்தைகள் எல்லாம் புதைப்பார்கள். இவர் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார். இது 3வது பேராலயம், அன்னை மரியாளுடைய பேராலயம். 4வது லூத்தரன் பேராலயம். இன்றைக்கு நாம் அந்த விழாவைத்தான், இந்த சர்ச்சினுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு நவம்பர் 9ஆம் தேதி அவர்கள் தங்களுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். நாம் இங்கே 13ஆம் தேதி அந்தோனியாவுடைய ஆண்டு பெருவிழாவை நாம் கொண்டாடுவது போல அவர்கள் இன்று இந்த லூத்தரன் பேராலயத்தினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். சரி, அவங்க ஆண்டு விழாவை கொண்டாடுவதனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் இந்த விழாவை ஏன் கொண்டாடணும்? பிரியமானவர்களே, இதனுடைய ஹிஸ்டரி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். லாட்ரன் என்பது ஒரு மனிதனுடைய பெயர். லாத்தரன் என்பது ஒரு மனிதனுடைய பெயர். இன்னைக்கு அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் அவருடைய சொந்த இடம், அவருடைய சொந்த இடம். அவர் அந்த இடத்தை நீரோ மன்னனால் அந்த இடமானது எடுக்கப்படுகிறது. நீரோ மன்னன் தெரியும் நமக்கு, மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு மன்னன், கிறிஸ்து மதத்தை அழித்தவன். அவனிடமிருந்து இந்த லாட்ரன் வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்தானது அபகரிக்கப்படுகிறது. இப்ப நீரோ மன்னனுடைய கையிலே வந்திருக்கிறது. நீரோ மன்னனுக்கு பின்பாக வந்த பல்வேறு மன்னர்கள் இதை ஆட்சி செய்தார்கள். இறுதியாக கான்ஸ்டான்டைன் என்கிற மன்னர் வருகிறார். கான்ஸ்டான்டைன் நம்ம வரலாறுல படித்திருப்போம். அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் எல்லாம் கிறிஸ்து மதத்தை அழித்தார்கள். ரோமையில் நிறைய வேத கலாபனைகள்லாம் வந்தது, நிறைய மக்கள் கொன்றளித்தார்கள்.
இந்த கான்ஸ்டன்டைன் ரோமை நகரை கைப்பற்றுகிற போது அவருடைய தாயினுடைய ஜெபத்தினால், தாயினுடைய வேண்டுகோளினால் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவ மதத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இப்போ அது அரசாங்க மதமாக மாறுகிறது, த கவர்மெண்ட் ரிலிஜன். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ரிலிஜன் கிடையாது. எனவே இந்த கவர்மெண்ட் ரிலிஜனாக மாறுகிறது. கத்தோலிக்க மதத்துக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. தட் இஸ் த ஸ்டேட் ரிலிஜியன், தட் இஸ் த கண்ட்ரி ரிலிஜியன். எனவே இப்போ எந்த விதமான வேத கலாபனை கிடையாது. கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவ மதத்துக்கு அதிகாரத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் மதம் மாறவும் செய்கிறார். அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு வருகிறார். அப்போ அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு வருகிற போது அவருடைய மனைவிக்கு வந்த லேண்டு தான் இந்த லாத்ரன். அந்த லேண்ட் தன்னுடைய மனைவினுடைய அந்த டௌரியாக, அன்னைக்கு டௌரியாக வந்த லேண்டு இப்போது கான்ஸ்டன்டைன் என்ன செய்கிறார், அப்போது திருத்தந்தையாக இந்த சிக்ஸ்தூஸ் அவருக்கு இதை தானமாக கொடுக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கட்டுகிறார். அப்போ 324ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. எந்த வருஷம்? 320. அப்ப அதுக்கு முன்பாக ஆலயங்கள் கிடையாது. ஆங்காங்க வீட்டுக்குள்ளதான் அவர்கள் வழிபாடு நடத்தி கொண்டு வர. அப்போ முதலாக கத்தோலிக்க ஆலயம் கட்டப்பட்டது எதுவென்றால் இந்த லாத்தரன் பேராலயம். இதுதான் அனைத்து ஆலயங்களுக்கும் தாய். அதுதான் முதல்ல கட்டப்பட்டது. அதனால திஸ் இஸ் த மதர் ஆஃப் சர்ச்சஸ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள் கட்டுவதற்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் இந்த லாத்தரன் பேராலயம். லாத்தர் என்பது அந்த மனுஷனுடைய பெயர், அப்படி எடுத்துட்டு பேராலயம் சேர்த்துக்கிட்டு இது பல்வேறு படிநிலைகளை கொண்டது. இந்த 324ஆம் ஆண்டு இது கட்டப்பட்ட பின்பு அதை நேர்ந்தளித்தார்கள். உலக மீட்பர், இயேசு உலக மீட்பர் என்ற பெயர் தான் அந்த ஆலயத்துக்கு வைக்கப்பட்டது, இயேசு உலக மீட்பர். ஆனால் 9ஆம் நூற்றாண்டில் இருந்த ஆயர் இந்த ஆலயத்தை திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கிறார். திருமுழுக்கு யோவான் த பேட்ரன் அந்த ஆலயத்துக்கு அர்ப்பணிக்கிறார். ஏற்கனவே இயேசு உலக மீட்பர், இப்போது திருமுழுக்கு யோவான் அந்த ஆலயத்தினுடைய பேட்ரனாக இருக்கிறார். மீண்டும் 12ஆம் நூற்றாண்டில் அப்போது இருந்த திருத்தந்தை அவர்கள் இது திருத்துத யோவானுக்கும் அர்ப்பணிக்கிறார். அப்ப இந்த சர்ச் 3 பேருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஒன்று இயேசுவுக்காக, உலக மீட்பருக்காக, 2வது திருமுழுக்கு யோவானுக்காக, 3வது திருத்தூதர் யோவான். 2 பேரும் தனித்தனி இல்லையா? திருமுழுக்கு யோவான் தனி, திருத்தூதர் யோவான் தனி. இந்த 3 பேருக்கும் இந்த ஆலயம் அர்ப்பணிக்கப்படுகிறது. 1309ஆம் ஆண்டு 1309ஆம் ஆண்டு முதல் 1361ஆம் ஆண்டு வரை இந்த ஆலயம் பயன்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் 2 தடவை இந்த ஆலயம் தீப்பற்றி எரிந்தனால் முழுவதுமாக இந்த ஆலயம் சேதமானது. நீங்க அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய ஆலயம், இப்ப இருக்கக்கூடிய பெரிய ஆலயம். அது 2 தடவையும் சேதமடைந்ததினால் 1309ஆம் ஆண்டு முதல் 1361ஆம் ஆண்டு வரை இது பயன்பாட்டில் இல்லை. அது பின்பாக 16ஆம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் மீண்டும் கட்டப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய ஆலயம் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு முடிக்கப்படுது. நிறைய ஹிஸ்டரி இருக்கு, ஏதோ ரொம்ப ஷார்ட்டான ஹிஸ்டரி. இந்த இடத்தில் தான் முதலில் திருத்தந்தையர்கள் தங்கினார்கள். இப்ப வத்திக்கான் தங்குவது போல இந்த லேட்ரன் பேராலயத்தில் தான் திருத்தந்தையில் தங்கினார்கள். அவர்கள் இறந்தால் அடக்கம் செய்யப்பட்டதும் இந்த ஆலயத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், கான்ஸ்டன்டைன் கூட இந்த இடத்தில் தான் அவர் ஞானஸ்நானம் வாங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தை விழாவை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், இதுதான் எல்லா ஆலயங்களுக்கும் தாயாக இருக்கிறது என்பதனால் அம்மாவனுடைய பர்த்டேவை நாம் எல்லாம் கொண்டாடுவது போல இன்னைக்கு உலகத்தின் முதலாக கட்டப்பட்டு இந்த கத்தோலிக்க ஆலயத்தினுடைய ஆண்டு பெருவிழாவை அவர்கள் கொண்டாடுகிற போது நாம் இந்த விழாவை கொண்டாட அழைக்கிறார்கள். சரிதான், ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பண்ண போறதில்லை. பிரியமானவர்களே, இந்த ஆலயத்துக்காக கொடுக்கப்பட்ட வாசங்கள் தான்
இன்றைக்கு நாம் படித்த வாசகங்கள். அப்போ இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம். இறைவாக்கு எழுதிய புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். ஒவ்வொரு வாசகமும் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஸோ முதல் வாசகம் நாம் செல்வோம். 47ஆம் அதிகாரம் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 9 12 வார்த்தை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த வாசகத்தை ரொம்ப சுருக்கி கொடுத்துருக்காங்க. பிரியமானவர்களே, கோவிலில் இருந்து தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்போ ஊற்று எங்க இருக்கிறது? அந்த ஆற்றினுடைய ஊற்று கோவிலுக்குள்ளே இருக்கிறது. அந்த கோவிலிருந்து ஊற்று பெருக்கெடுத்து அது போக 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 அது பெரிய ஆறாக பெருக்கெடுத்து போய் கடலில் கலக்கிறது. அப்படி போகிற போது என்னெல்லாம் நடந்தது என்பதை இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பாயும் இடமெல்லாம் திரளான உயிர்கள் வாழும். எனக்கு நான் படித்த வாசகத்தில் இருக்கு. அந்த தண்ணீர் பாய்கின்ற இடமெல்லாம் என்ன இருக்குமாம்? திரளான உயிர்கள் வாழும். ஒன்று. இரண்டாவது, அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். எல்லா உயிரினங்கள் வாழும், ஏராளம் மீன்கள் அங்கு இருக்கும். அடுத்து, இந்த தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். இந்த தண்ணீர் போகிற போது வேற எங்கேயாவது தண்ணீர் இருந்துச்சுன்னா இந்த தண்ணீர் அதில் போய் படுகிற போது அந்த தண்ணீரும் என்ன தண்ணீரா மாறுமா? நல்ல தண்ணீராய் மாறும். பாலவக்தி வந்து எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? நம்மளாம் உப்பு தண்ணீர்ல உட்காந்துக்கும். ஆக நல்ல தண்ணீராய் அது மாறும். நான்காவது, பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். இரு பக்கத்திலும் என்ன வளருமாம்? பழமரங்கள் வளரும். ஐந்தாவது, அவற்றின் இலைகள் உதிரா, கனிகள் குறையும். எப்பவுமே பசுமையா இருக்கும். இளவேனை காலம், கோடை காலம், எந்த காலம் வந்தாலும் அந்த காலத்தில் இலைகள் உதிராது, பசுமையாக இருக்கும், கனிகளும் குறையாது. ஆறாவது, கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஸோ இதுதான் அந்த தண்ணீர் பாயக்கூடிய இடத்திலெல்லாம் இருக்கக்கூடிய பயன்கள். பிரியமானவர்களே, இப்ப இந்த வாசகத்திலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள முடியும்? ஆண்டவர் எசேக்கியேலுக்கு என்ன சொல்ல வருகிறார்? அல்லது இன்றைய வாசகத்தை படித்த நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? ஆலயத்தில் இருந்து வந்த தண்ணீர் இப்படியெல்லாம் பயன்களை கொடுக்கிறது. அந்த ஊற்று எங்கிருக்கிறது என்றால் ஆலயத்தில். பயன் எங்கிருக்கிறது என்றால் ஆலயத்துக்கு வெளியே. அப்போ இன்றைக்கு கடவுள்தான் நம்முடைய வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார். சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஆலயத்தில் இருக்கிறது. அங்கிருந்து போகக்கூடிய இந்த தண்ணீர் எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிறது, வளமையை கொடுக்கிறது, பசுமை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளமையும் பசுமையும், வாழ்க்கையிலே இன்பமும் மகிழ்ச்சியும், நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பயன்களை அடைய வேண்டும் என்றால் சோர்ஸ் யாராக இருக்க வேண்டும்? கடவுளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வினுடைய மையம், நம்முடைய வாழ்வினுடைய ஊற்று யாராக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்றால் ஆண்டவராக இருக்கிறபோ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் என்பதை நாம் எதை வைத்திருக்கிறோம்? யார் என்னுடைய வாழ்க்கையினுடைய மையம், யார் என் வாழ்க்கையினுடைய ஊற்று என்றால், சில பேர் பணத்தை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சில பேர் பெருமையை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சில பேர் இந்த உலகத்தினுடைய பலவிதமான காரியங்களை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாட் இஸ் த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையம் எது? மையம் கடவுளாக இருந்தால் அங்கிருந்து புறப்படக்கூடிய அருளும் ஆற்றலும், கடவுளுடைய மாபெரும் அன்பும் இரக்கமும், கடவுளுடைய வல்லமையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையை பசுமையாக மாற்றும். நம்முடைய வாழ்க்கை பாலைவனமாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஊற்று பாலைவனமாக இருக்கிறது என்றால், என் வாழ்க்கையினுடைய மையம் பாலைவனத்தில் இருக்கு அப்படின்னா அங்கிருந்து ஒரு வளமையும் ஒரு இனிமையும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் வராது. வாழ்க்கையினுடைய ஊற்று அது ஆண்டவராக இருக்கிறாரா அல்லது பாலைவனமாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஆலயத்தை விட்டு வெளியே செல்கிற போது நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? இந்த தண்ணீரை போல இருக்க வேண்டும். அது பாய்கிற இடமெல்லாம் என்னவா இருக்கணும்?
மகிழ்ச்சியை கொடுக்கணும், வளமையை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும், கனிகளை கொடுக்க வேண்டும், இலைகளை கொடுக்க வேண்டும், மருந்து கொடுக்க வேண்டும். நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை வழிபடுகிறோம், இறை வார்த்தை கேட்கிறோம், நற்கதியை உட்கொள்கிறோம், இறை ஆற்றலை பெறுகிறோம். ஆலயத்துக்கு வெளியே போகிற போது என்னால் ஆலயத்துக்கு வெளியே இந்த வளமையான, இந்த பசுமையான, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த காரியங்கள் வெளியே நடக்குதா? என்னை பார்க்கிறவர்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, மன நிம்மதியை பெற்றுக்கொள்கிறார்கள் வெளியே செல்கிற போது. அப்படின்றால் பல சமயத்தில் ஒரு கொஸ்டின் மார்க் தான். எத்தனை தடவை நம்ம ஆலயத்தில் திருப்பலி பார்த்து பின்னாடி வெளியே போன பின்பு கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஊற்று, அந்த அருள், த கிரேஸ் ஆஃப் காட் நமக்கு இருப்பதாக நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம். எப்போ ஆலயத்துக்கு உள்ளே வந்தோமோ அப்படி நம்ம ஆலயத்துக்குள்ளே வெளியே போகிறோம் என்றால் இங்க இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் கடவுளுடைய ஊற்றில நாம் பருகவில்லை. அந்த கடவுளுடைய அருளை நான் கண்டுபிடிக்கல. I have not experienced the grace of God. கடவுளுடைய அந்த அருளை நான் அனுபவிக்கல. கடவுளுடைய அன்பை நான் இங்க அனுபவிக்கல. கடவுளுடைய மாபெரும் இரக்கத்தையும் பரிவையும் அவர் என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் நான் இங்க உணராமல் இருக்கிறேன். We are not experienced. அந்த அனுபவம் இங்க கிடைக்காதனால வெளியே போகிற போது அந்த அன்பை என்னால கொடுக்க முடியல, அந்த மன்னிப்பு என்னால கொடுக்க முடியல, அந்த பகிர்வை என்னால கொடுக்க முடியல. எப்படி வந்தேனோ அப்படியே போகிறேன். அப்ப அந்த ஊற்றுக்குள் இருந்து நான் நீரை முகரவில்லை, அந்த நீரை நான் பருகவில்லை, சும்மா உட்கார்ந்து. அப்ப யாருக்கு நஷ்டம்? பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையினுடைய சோர்ஸா இருக்கணும். அதை நம்ம பருக வேண்டும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வெளியே போயிட்டு நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். பிரியமான பல சமயத்தில் கோயிலுக்கு வந்துட்டு வீட்டில் போய் சண்டை போட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? கோயிலுக்கு பூசைக்கு வந்துட்டு இங்கே சண்டை போட அது வேற விஷயம். ஆனால் வெளியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பூசை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்ட நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றன. நானும் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படிங்க? அப்போ ஆலயத்துக்கு வந்ததுனால என்ன நான் கொண்டு செல்கிறேன் வீட்டுக்கு? இங்க வருகிற போது அந்த சமாதானத்தை, இந்த வருகிற போது அமைதியை, மகிழ்ச்சியை, அந்த கடவுளுடைய மாபெரும் குணங்களை இங்க அனுபவிச்சு அதை நான் வீட்டுக்கு கொண்டு போகணும் இல்லையா? இல்லை என்றால் இது ஒரு சடங்கு. இது வழிபாடு கிடையாது, இது சடங்கு. ஆக முதல் செய்தி இதுதான். கடவுளுடைய ஊற்று இங்க இருக்கிறது. கடவுள் இங்கே இருக்கிறார். அவர் அருள் என்கிற ஊற்றை நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் பருகி சுவைத்து அனுபவித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் வெளியே போகிற போது என் வழியாக மற்றவர்கள் கடவுளை பார்ப்பார்கள், என் வழியாக கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வார்கள், என் வழியாக கடவுளுடைய அன்பை அவர்கள் சுவைப்பார்கள். இதான் இன்னைக்கு முதல் வாசனம் சொல்லுகிறேன். அப்போ ஆலயத்தில் வருகிற போதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் இங்கே கடவுளுடைய ஊற்றில் பருக வந்திருக்கிறேன். இரண்டாவது வாசகத்தை செல்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் கடவுள் தூயாவியார் குடிகொள்கிற ஆலயமாய் இருக்கிறீங்க. இப்போ பவுலடியார் என்ன சொல்றாரு? கடவுள் கோயிலுக்குள்ள மட்டும் இல்ல, கடவுள் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் தான் அந்த கோவில். பிரியமான, கோவிலுக்குள்ள வருகிற போது சில காரியங்கள் எல்லாம் நடக்கும். என்னது அப்படின்னா சைலன்ஸ். பல சமயத்தில் இங்க நடக்குது கிடையாது. ஆலயத்துக்குள் வருகிற போது அமைதி ஏற்படணும். குழு ஜெபம் நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற போது அல்ல. மற்ற சமயத்தில் ஆலயத்துக்குள் வருகிற போது இங்க கத்தி பேச மாட்டாங்க, உறக்க பேச மாட்டாங்க. ஏனென்றால் இது அமைதிக்குண்டான இடம். அப்போ ஆலயம் என்றால் அங்கே சைலன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? ரெண்டாவது, ஆலயம் என்றால் அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். நற்கனை பெட்டி, ஆண்டவர், சுரூபங்கள், கடவுளுடைய பிரசன்னம் உள்ளே வருகிற போது அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை அந்த ஆலயத்தில் நம்மால் உணர முடியும். அமைதி, கடவுளுடைய பிரசன்னம். மூன்றாவது, இங்கே ஆலயத்துக்குள்ளே வருகிற போது ஒரு நம்பிக்கை பிறக்கும். அழுகையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு வருகிற போது இங்கே வந்து நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கும். பிரியமானவர்களே, பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் ஆலயம். அப்படி என்றால் நமக்குள் என்ன இருக்கணும்? முதல்ல அமைதி இருக்கணும். பிரியமானவர்களே, எனக்குள்ளே தூய ஆவியார் இருக்கிறார், அமைதியின் அருள் தருபவர் உள்ளே இருக்கிறார் என்றால் நம் மனசுக்குள்ள ஓடுகிற ஓட்டங்களை பாருங்க. என்ன அங்கலாய்ப்புகள், என்ன கோபங்கள், என்ன பகைமை எண்ணங்கள், என்ன பொச்சரிப்புகள், என்ன தேவையில்லாத இந்த உலகத்துடைய இச்சைகள் எல்லாம் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றன.
அப்படி இருக்கிற போது அது எப்படி தூய ஆவியார் குடிக்கொள்கிற இல்லமாக கோவிலாக இருக்க முடியும்? உங்களுடைய மனசு அமைதி இருக்கிறதா? மனதிற்குள்ள ஒரு சைலன்ஸ் இருக்கா? எதையும் நிதானமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் வருகிறதா? எதையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்க்கக்கூடிய பிரச்சனைகளாக பார்க்கக்கூடிய அந்த அமைதியான நிலை இருக்கிறதா? இப்போ தண்ணீர் கலக்கி விட்டீங்கன்னா உள்ளே இருக்கிறத பார்க்க முடியாது. அது எப்போ உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும்? தெளிவான தண்ணீர், அதுதான் அமைதி. அப்போ மனசு அமைதியாக இருந்தால்தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவரை பார்க்க முடியும். நாம் மனதுக்குள்ளே இந்த உலகத்துடைய போராட்டங்களை எல்லாம் போட்டு, மனக்கசப்புகளை, காயங்கள் எல்லாத்தையும் போட்டு மனதுக்குள்ளே போயிட்டு கலக்கிட்டே இருந்தால் அங்கே ஆவியானவர் இருப்பது கிடையாது. அது கோவிலாக இருப்பதும் கிடையாது. அதனால்தான் கெட்ட வார்த்தை பேசுகிறோம், அதனால்தான் கோபமான வார்த்தைகளை பேசுகிறோம், அடுத்துடைய மனசை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறோம், அடுத்துடைய மனசை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இங்கிருந்து தான் வருது. ஏன்னா இங்கே அமைதி இல்லை. ஆலயம் என்பது அமைதியின் இடம். பவுல் சொல்கிறார், நீங்க தான் கோயில் அப்படின்றார். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? அமைதி இருக்கணும். அமைதி தானா வராது. அமைதி என்பது பேசாமல் இருப்பது அல்ல. அமைதி என்பது பேசாமல் இருப்பது அல்ல. அது வேற அமைதி, அது மௌனம். இது எல்லா சூழ்நிலையிலும் நான் கண்ட்ரோலாக இருக்கிறது, எல்லா சூழ்நிலையும் தெளிவாக பார்ப்பது. ரெண்டாவது, ஆலயத்தில் இருக்க வேண்டிய கடவுளுடைய பிரசன்னம். கடவுளுடைய பிரசன்னத்தை கோயிலில் பார்ப்போம். இப்போ நீங்கள் இங்கே வருவதற்கும் சினிமா தியேட்டர் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? சினிமா தியேட்டர், மாலுக்கு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? இல்லை, காற்று தான் வருது. என்னது? வேற எதுவும் இல்லை. சொல்லுப்பா. உலக வாழ்க்கை. ஓகே. சினிமா தியேட்டரில் நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படிங்களா? நீங்கள் தூங்கலாம், பார்க்கலாம், விசில் அடிக்கலாம், ஸோ என்ன வேணாலும் செய்யலாம். சினிமா தியேட்டர். மாலுக்கு போகிறீங்க, அது ஒரு பிஸ்னஸ் பிளேஸ். அப்படிங்களா? பிஸ்னஸ் பிளேஸ். அதுதான் அடுத்த தீமை. இயேசு ஒரு பிஸ்னஸ் பிளேஸாக கோயிலை மாற்றினாங்க. இட்ஸ் அ மார்க்கெட் பிளேஸ். மாலெல்லாம் ஒரு பாலிஷ்டான ஒரு மார்க்கெட் பிளேஸ். இப்போ மீன் கடையெல்லாம் பாலிஷ் இல்லாத ஒரு மார்க்கெட் பிளேஸ். சத்தம், யாரும் அடிச்சுக்கலாம், எப்படின்னா திட்டிக்கலாம், எப்படின்னா போகலாம். இங்கே ஆலயத்துக்குள் வருகிற போது நாம் அதை செய்வது கிடையாது. ஏனென்றால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன, ஒரு வேவ்ஸ் வருகிறது, ஒரு வைப்ரேஷன் வரும். இந்த ஆலயத்துக்குள் வருகிற போது எனக்குள் நான் கடவுளுடைய அந்த எண்ணத்துக்குள் வருகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் தான் கோவில் அப்படின்றார். அப்போ நம்மளை பார்க்குறவங்க எல்லாம், வெளியே பார்க்குறவங்க எல்லாம் நம்மை பார்க்கிற போது இந்த ஃபீல் வரணும். கடவுளுடைய சாயல், கடவுளுடைய மனுஷன், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், ஆண்டவரை வழிபடக்கூடியவன், நம்பிக்கையாளன் நம்மை பார்க்கிற போது இச்சை உணர்வுகள் வருகிறதா? அடுத்தவரை பார்க்கிற போது இச்சை உணர்வுகளோடு நாம் பார்க்கிறோமா? அடுத்தவரை பார்க்கிற போது பகைவனாக நாம் பார்க்கிறேனா? அடுத்தவரை பார்க்கிற நான் எப்படி பார்க்கிறேன்? பிரியமானவர்களே, நாம் இமேஜ் ஆஃப் காட், நாம் கடவுளுடைய கோவில். ஒருவரை பார்க்கிற போது கடவுளுடைய முகமாக பார்க்க வேண்டும். சில பேர் முகத்தை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்றீங்களே, வரக்கூடாது. சில பேர் முகத்தை பார்க்கும்போது எரிச்சல் வருது, வரக்கூடாது. ஏனென்றால் இஸ் இமேஜ் ஆஃப் காட். அவர் கடவுளுடைய கோவில். இறை பிரசனம் அவருக்கு இருக்கிறது, அவருக்கு ஒரு சோல் இருக்கிறது, ஒரு ஆன்மா இருக்கிறது. அப்போ எப்படி கோபம் வரும்? மூன்றாவதாக நாம் என்ன பார்த்தோம்? ஆலயத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை. அழுகையோடு வருவாங்க, ஒரு நம்பிக்கையோடு போவோம். நம்பிக்கை கொடுப்பவர்கள் நம்ம இருக்கணும். வெளியே போகிற போது நம்பிக்கை கொடுக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். உன்னால் வாழ முடியும், பி கரேஜ், தைரியமாக இரு. நம்மை பார்க்கிறவர்கள் அப்படியாக அந்த ஃபீல், நம்மளே பயந்துக்கிட்டு நம்மளே சோர்ந்து போய் சின்ன பிரச்சனை வந்தவுடனே கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கும்போது யாரும் எந்த நம்பிக்கையும் பெற்றுக்கொள்வதில்லை. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களை பார்க்கும்போது நம்பிக்கை வரணும் அப்படின்னா நீங்கள் ஆலயமாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மளோடு இருக்கிறார் அப்படி ஆலய அந்த நம்பிக்கை நாம் கொடுக்கணும். இது 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கடவுளுடைய கோவில், யூ ஆர் நாட் மார்க்கெட் பிளேஸ். 3வது வாசகம் நற்செய்தி வாசகத்தில் இயேசு போகிறார், அங்கே கோவிலில் வியாபாரம் நடக்கிறது. நான் இதை பற்றி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எருசலேம் ஆலயம் எப்படி இருக்கும்? அவர்கள் கோவிலுக்குள்ள வாணிபம் நடத்தவும் மாட்டாங்க.
அவங்க நம்மளை விட கோயிலை ரொம்ப பரிசுத்தமாக பார்த்தாங்க. அப்போ எங்கே நடத்தினாங்க? வெளியே நடத்தினாங்க. ஏன் வெளியே நடத்தக்கூடாதா? ஏன்னா கோயிலுக்குள்ளே அவங்க நடத்தலை, வெளியே நடத்தக்கூடாதா? கோயிலுக்குள்ளே பலி ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க தகன பலியெல்லாம் ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ காணிக்கை எங்கே வாங்குவாங்க? வெளியே. ஆனால் வெளியே என்பதை சந்தையின் வச்சிருந்தாங்க. ஆனால் அதையும் கடந்து பிற இனத்தார் ஜென்டைல்ஸ் வந்து வழிபடக்கூடிய இடத்தை இவர்கள் கடைகளாக மாற்றிக்கொண்டார். ஏசு அதான் கோவப்படுறார். விற்க வேண்டிய இடத்துல விற்றுந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர்கள் யூதர்கள் அல்லாத மக்கள் வந்து வழிபடக்கூடிய அந்த இடத்தை இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே கடையை போட்டாங்க. அப்போ இயேசு சொல்றார், யூதர்களுக்கு உள்ளே இடம் இருக்கு, பரிசேயர்களுக்கு சதுசேயர்களுக்கு உள்ளே இடம் இருக்கிறது, யூத பெண்களுக்கு கூட உள்ளே இடம் இருக்கிறது. ஆனால் இந்த மக்களுக்கு கொடுத்த இடத்தை நீங்கள் பிடுங்கிட்டீங்களே, அவங்க எங்கே போயிட்டு வழிபாடு செய்வாங்க? அதனால் கோபப்படுகிறார். பிரியமானவர்களே, அதனால கோயிலுக்குள்ள வியாபாரம் நடத்தினாங்கன்னா இல்லை, வெளியே தான். இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, இயேசு அது வழிபாட்டு தலமாக, யூத மக்களுடைய பிற இனத்தாருடைய வழிபாட்டு தலமாக இருந்த அந்த இடத்துல நீங்க வியாபாரம் செஞ்சதுனால இயேசு கோபப்படுகிறார். பிரியமானவர்களே, அதை நாம நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துப்போம். பவுலுடைய சொல்ல, நீங்க டெம்பிள் ஆஃப் காட், நாம கடவுளுடைய கோவில்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்முடைய மனசுல கோவிலுக்கு உண்டான விஷயங்கள் இல்லாம மார்க்கெட்டுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய வச்சிருக்கிறோம். மார்க்கெட்ல என்ன நடக்கும்? சந்தையில மார்க்கெட், சந்தைங்க, இந்த மீன் கடை, அதான் பேரம் பேசுவீங்க. அதான் முதல்ல வாங்குறமோ இல்லையோ பேரம் பேசுவோம். ஓகே, வேற காசு கொடுத்து வாங்கல, அப்படியா? இது சுத்தம் கிடையாது. வேற சண்டை வரும். நம்ம செய்தெல்லாம் சொல்றீங்க பொழுது. ஓகே, பிரியமானவர்களே, ஒருபோதும் மார்க்கெட் பிளேஸ் டெம்பிள் ஆஃப் காடாக மாறாது. நாம மார்க்கெட் பிளேஸ் வந்து வழிபாட்டு தலமாக மாறாது. வழிபாட்டு தலம் மார்க்கெட் பிளேஸாக மாறக்கூடாது. இப்போ இதெல்லாம் மார்க்கெட் பிளேஸாக மாறுவது கிடையாது நாம கோயில். ஆனால் பவுலுடைய சொல்றதை நம்ம எடுத்துப்போம். நீங்க தான் டெம்பிள், நீங்க தான் தூயாவியது. இந்த கோவிலுக்குள்ள எத்தனை மார்க்கெட் பிளேஸ்க்கு உண்டான விஷயங்கள் இருக்கு சொன்னாங்க. அங்கே அசுத்தம் இருக்கும், சாக்கடை இருக்கும், கெட்டு போன பழங்கள் எல்லாம் அங்கதான் தூக்கி போடுவாங்க, கெட்டு போன காய்கறி எல்லாம் அங்கதான் தூக்கி போடுவாங்க, அதை மிதிப்பாங்க, நாற்றம் அடிக்கும். இன்னைக்கு நம்முடைய மனசு நாற்றம் அடித்த மனதாக இருக்கிறது. எத்தனை கோபம், எத்தனை பகைமை, எத்தனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எத்தனை போலித்தனம். மார்க்கெட் பிளேஸ், கடவுள் இருக்கக்கூடிய இடம் ஒருபோதும் மார்க்கெட் பிளேஸாக மாறக்கூடாது. அதனால தான் இயேசு சாட்டையை தடிக்கிறார். டெம்பிள் ஆஃப் காட் cannot be a market place. சாட்டையை தடிக்க இயேசு கோபப்படுறார். இயேசு கோபப்படுறதுக்குண்டான காரணம், ஆலயம் ஒருபோதும் மார்க்கெட் பிளேஸாக, சந்தையாக மாறக்கூடாது. சந்தையாக இருக்க வேண்டும், மார்க்கெட் பிளேஸாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், வேறாக இருக்க முடியாது. You cannot be some other person. You are Catholic, Christian. கிறிஸ்தவன் சாத்தானுடைய மனிதனாக மாற முடியாது. கிறிஸ்தவன் பேயினுடைய மகளாக இருக்க முடியாது. கிறிஸ்தவன் பாவத்துக்கு அடிமையாக முடியாது. கிறிஸ்தவன் கடவுளை விட்டு விலக முடியாது. அப்படி போனா நீ மார்க்கெட் பிளேஸ், நீ குப்பை, நாற்றம், அங்கே அசுத்தம் இருக்கும். The temple of God should be a temple of God. கடவுளுடைய ஆலயம் கடவுளுடைய ஆலயமாகத்தான் இருக்க வேண்டும் ஒழிய ஒருபோது மார்க்கெட் பிளேஸாக மாறக்கூடாது. ஆண்டவருடைய கோபம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம தான் கோயில் மார்க்கெட் பிளேஸாக வச்சிருக்கிறோமா அல்லது கடவுளுடைய கோவிலாக வைத்திருக்கிறோமா?